My dear students, I am Tamilarasan here. நம்ம இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் லெசன் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் செல்ஸ் இன் சீரீஸ் பார்க்க போகிறோம். செல்ஸை காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு இருக்குது, சீரீஸ் அண்டு பேரலல். இப்போ ஃபஸ்ட்டு சீரீஸை பார்க்கலாம் இந்த வீடியோவில், சரியா? ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரு 3 செல்லை எடுத்துருக்குறோம். அதை கொண்டு வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டரோட சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், சரியா? சீரீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு செல்லினுடைய நெகட்டிவை செகண்ட் செல்லினுடைய பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணும், செகண்ட் செல்லினுடைய நெகட்டிவை தேர்ட் செல்லினுடைய பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணும், லாஸ்ட் செல்லினுடைய ஃப்ரீ நெகட்டிவ் எண்டை ஃபஸ்ட்டு செல்லினுடைய ஃப்ரீ பாசிட்டிவ் எண்டையும் கொண்டு வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணும். இந்த காம்பினேஷனுக்கு பேர் என்ன? சீரீஸ் அப்படின்னு அர்த்தம், சரியா? ஓகே, இங்கே பாருங்கள், 3 செல்ஸு சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இதோட நமக்கு இந்த இடத்த பல்போட, இந்த பல்பில் இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டர் மாதிரி ஆக்ட் பண்ணுது. அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு எவ்வளோ செல்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படி சொன்னால், n நம்பர் ஆஃப் செல்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறத நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு செல்லும் கொடுக்கக்கூடிய இஎம்எஃப் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் சை. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொன்னால் ஸ்மால் ஆர். இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரே ஒரு ரெசிஸ்டர், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர், அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் ஆர். ஓகேவா? சரி, இப்போ நம்ம கால்குலேஷனுக்கு போகலாமா? ஓகே, இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல டோட்டல் இஎம்எஃப் கால்குலேட் பண்ணோம். அதாவது ஒரு செல்லுடைய இஎம்எஃப் சை அப்படின்னு சொன்னால், இது எல்லா செல்லுடைய இஎம்எஃப்பும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. இப்போ சை ப்ளஸ் சை ப்ளஸ் சை, இங்கே 3 செல்னால் 3 சை. n செல் அப்படின்னு சொன்னால் டோட்டல் இஎம்எஃப் ஈக்குவல் டு n சை. ஓகேவா? அடுத்தது என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் பாருங்கள், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம். அதாவது இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆத செல்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஆட் பண்ணும். சார், இப்போ ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஆட் பண்ணாக்க n செல்ஸுக்கு n ஸ்மால் ஆர் ப்ளஸ் இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இதோட சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது இதோட ஆட் பண்ணணும். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ஆர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த டோட்டல் சர்க்யூட்டுக்கு நம்ம ஒரு ஓம்ஸ் லாவை அப்ளை பண்ண போகிறோம். ஏன் அப்படி சொன்னால், கரண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். இங்கே ஒரே ஒரு சிங்கிள் பாத்து தான் இருக்குது. கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். The conventional current flows from positive to negative. அதனுடைய மேக்னிடியூடு கால்குலேட் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ணி? ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி. I is equal to ஃபார்முலா நான் சொல்லுங்கள். I is equal to டோட்டல் EMF. இந்த கேஸில் டோட்டல் EMF டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் EMF எவ்வளவு? n psi டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? n ஸ்மால் ஆர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர். ஓகேவா? இதுதான் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா டு கால்குலேட் த நெட் கரண்ட் இன் த சர்க்யூட். ஓகேவா? சரி, இப்போது இதில் நம்ம 2 கேஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன கேஸ்ன்னு பார்க்கலாமா? கேஸ் 1, கேஸ் ஏ. ஓகே, ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்கிறோன்னா, த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வெரி 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 நெக்லிஜிபிள் வென் கம்பேர் வித் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஸ்மால் ஆர் வந்து ரொம்ப 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 சின்னதாக எடுத்துக்கிறோம். அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் இந்த என்ஆரை நெக்லெக்ட் பண்ணிடுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கேஸ். நெக்லெக்ட் பண்ணிட்ட பிறகு நமக்கு மிச்சம் என்ன கிடைக்கும்? I is equal to n psi by r. இங்கே psi by r அப்படிங்கிறது என்னன்னு சொன்னாக்க I1 அப்படின்னு சொல்கிறோம். I1 அப்படிங்கிறது கரண்ட் டியூ டு எ சிங்கிள் செல். ஒரே ஒரு செல்லை மட்டும் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தால் அது டெலிவர் பண்ணக்கூடிய கரண்ட் வந்து I1. சரி, இந்த psi by r எடுத்துட்டு I1 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்க்கலாம். என்ன கிடைக்கும்ப்பா? நெட் கரண்ட் I இஸ் நியர்லி ஈக்குவல் டு n டைம்ஸ் த I1. அதாவது நமக்கு இது கொடுக்கக்கூடிய கரண்ட் I1, இதுவும் I1, இதுவும் I1 வச்சுக்கிட்டா I1 ப்ளஸ் I1 ப்ளஸ் I1. அப்போது n செல்லுக்கு n I1. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ இந்த கேஸ் என்ன? இஃப் R இஸ் நெக்லிஜிபிள் when compared with capital R, the current supplied by the battery is n times that supplied by a single cell. அப்போது இதுதான் கன்க்ளூஷன். The net current is nearly equal to n times the current supplied by a single cell. ஓகேவா? இதுதான் கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் பாருங்கள்,
இந்த இடத்துல செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த கேபிட்டல் ஆரை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். இது சும்மா கேஸ் தான், பட் ப்ராக்டிக்கலாக இதை அப்ளை யூஸ் பண்ண மாட்டோம். சார் நெக்லெக்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் மிச்சம் என்ன கிடைக்கும் நமக்கு, ஐஸ் ஈக்குவல் டு என் சை பை என் ஸ்மால் ஆர். இந்த எண்ணுக்கு என்ன கேன்சல் ஆகிடுச்சுன்னா சை பை ஆர். அப்போது சை பை ஆர் அப்படிங்கிறது நியர்லி ஈக்குவல் டு I1. அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தாக்க, த கரண்ட் டியூ டு த ஹோல் பேட்ரி. இந்த இடத்துல பேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பேட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி சொன்னால் 2 or more cells connected in series அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல பேட்ரின்னு ஒரே வேர்டு கொடுத்துருக்காங்க, இங்கேயும் பேட்ரி அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ரி அப்படின்னு சொன்னால் 2 or more cells connected in series அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது n நம்பர் ஆஃப் செல்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணும்பொழுது நமக்கு டோட்டல் கரண்ட் இஸ் நியர்லி ஈக்குவல் டு கரண்ட் சப்ளைட் பை த சிங்கிள் செல். அர்த்தம் புரியுதான்னு பாரு. நம்ம ஒரு செல் கொடுக்கக்கூடிய கரண்ட்டும் எத்தனை செல்லு நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணாலும் அது சப்ளை பண்ணக்கூடிய கரண்ட்டும் சேமாக இருக்கும். இது கேஸ் 2ல். இது ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகுமா? இது யூஸ் ஆகாது. அப்போ ப்ராக்டிக்கலாக எந்த இது தான் ஃபஸ்ட்டு கேஸ் தான் யூஸ் ஆகும். சரியா, நம்ம பார்க்கலாம். இது ப்ராக்டிக்கலாக எங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியுமா? இந்த கன்க்ளூஷன் தான் அதான் சொல்லுது நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ஃபஸ்ட்டு கேஸ் தான் யூஸ் ஆகும். ஓகே, டார்ச் லைட் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த டார்ச் லைட்டில் நமக்கு இந்த இடத்துல செல்லு போடுவோம். 2 செல்லோ அல்லது 3 செல்ஸோ கனெக்ட் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்களேன், உள்ள ப்ளஸ்ஸு மைனஸ், ரெண்டாவது செல்லினுடைய ப்ளஸ்ஸை கொண்டு வந்து மைனஸோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இது மைனஸ், இதில் தான் நம்ம பல்பை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரீ மைனஸ் எண்டோட இந்த ஃப்ரீ பாசிட்டிவ் எண்டோ கொண்டு கனெக்ட் பண்ணியிருப்போம். இதோட கனெக்ட் பண்ணியிருப்போம், ஒரு பல்போட கனெக்ட் பண்ணியிருப்போம். டே டு டே லைஃப்பில் புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ் தான் யூஸ் ஆகும். இதை நான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஒரு வீடியோ பார்க்கலாமா? சரி, எப்போதுமே நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த லேசர் பாயிண்டை வச்சுட்டு யூஸ் ஆகாது. சரி, இப்போது இங்கே பாருங்கள். இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு மல்டிமீட்டர். இந்த மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெஷர் பண்ணலாம், கரண்ட் மெஷர் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம். 3 மெஷர் பண்ணக்கூடிய ஒரு சிங்கிள் டிவைஸ். இங்கே நாப்பு வந்து எதுக்கு நேராக இருக்குது பாருங்கள், மில்லி ஆம்பியருக்கு நேராக இருக்குது. அதனால் நான் இதை கரண்ட்டை மெஷர் பண்ண போகிறேன். சரியா, இங்கே நான் 2 செல்ஸ் எடுத்துக்கிறேன். நம்ம கலோலிக்கலாக பேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நான் 2 செல்ஸ் எடுத்துக்க போகிறேன். இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்கு சப்ளை பண்ணக்கூடிய கரண்ட் ஃபஸ்ட்டு ஒரு செல்லுக்கு மெஷர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் 2ஐயும் ஜாயின் பண்ணி மெஷர் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. பார்க்கலாமா? சரி, இங்கே பார்க்கும்பொழுது இந்த இடத்துல ஒரு சூட்டபிள் ரெசிஸ்டரை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இதனுடைய கரண்ட்டை மெஷர் பண்ண முடியும். சரியா, இப்போ ஒரே ஒரு செல்லுக்கு நான் கரண்ட்டை மெஷர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கரண்ட் எவ்வளோக்கு கொடுக்குதுன்னா 6.82 மில்லி ஆம்பியர் கரண்ட்டை சப்ளை பண்ணுது இந்த ஒரு செல் மட்டும். இன்னொரு செல்லையும் கொண்டு வந்து நான் சீரீஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த காம்பினேஷன் கொடுக்கக்கூடிய கரண்ட்டை மெஷர் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், 13.65 மில்லி ஆம்பியர். கரெக்டாக? கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு இந்த காம்பினேஷன் கொடுக்கக்கூடிய நமக்கு கரண்ட்டு நமக்கு 13.65 மில்லி ஆம்பியர்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கிடைக்குதுன்னு பாருங்களேன். இப்போது I1 ஒரே ஒரு செல்லு கொடுத்த கரண்ட் 6.82 மில்லி ஆம்பியர். 2 சேர்த்து மெஷர் பண்ணும்போது 13.65 மில்லி ஆம்பியர். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா இந்த செல்லு மட்டும் கொடுக்கக்கூடிய கரண்ட்டு 6.83 மில்லி ஆம்பியர். மொரலஸ் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த I1ஐயும் I2ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் I கிடைக்குது. I அப்படிங்கிறது நெட் கரண்ட் சப்ளைட் பை த சர்க்கியூட். இதுதான் கன்க்ளூஷன். என்ன கன்க்ளூஷன் பாருங்க, I = I1 + I2. இந்த மாதிரி தான் நம்ம டார்ச் லைட்டில் நம்ம செல்லை வந்து கனெக்ட் பண்ணுறோம் சீரீஸில். சரி, அதுதான் அட்வான்டேஜ். புரியுதா? இந்த இடத்துல கேஸ் 1 தான் நமக்கு அட்வான்டேஜ். டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் கரண்ட் சப்ளைட் பை அ சிங்கிள் செல். புரிஞ்சுக்க முடியுதா? டே டு டே லைஃப்பும் அப்படியே ப்ரூவ் பண்ணி காட்டியாச்சு எக்ஸ்பெரிமெண்டலாக. மைண்டில் வச்சுங்க, இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தரவாக ப்ரிப்பேர் பண்ணிடலாமா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேரலல் பற்றி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் மை சேனல் Prime Physics. Thank you, my dear students.